உள்ள காய போட்டிருந்த புது ஜட்டியை எவன்டா எடுத்தது? அட பாவிகளா, ஊர்ல இருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எவன்டா காலி பண்ணது? அட பாவிகளா, தூங்கும் போது கட்டி இந்த லுங்கி யாரா எடுத்துட்டு போனது? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது அந்த 3 பேரோட வேலையா தான் இருக்கும். எங்க இருக்காங்க அந்த 3 பேரும்? இவன் தான் கலை. இவனை கலைன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது, பிட்டு கலைன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். மற்ற பசங்கள்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து பிட்டு எழுதிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பையன் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு பிட்டு காட்டிட்டு இருப்பான். மச்சான் அர்ஜென்ட்டா 2 GB சாமி பண்ணி விடுறா. மாடல் ஏ வேணுமா மாடல் பி வேணுமா? மாடல் ஏன்னா மாடல் பி என்னடா? மாடல் ஏனா சகிலா ரேஸ்மா மாதிரி நம்ம ஊர் சாமிங்க. மாடல் பினா சனி லியோன் ஆஞ்சலா ஜோலி மாதிரி அந்த ஊர் சாமிங்க. அப்போ இதுல மாடல் ஏ ஏத்து, இதுல மாடல் பி ஏத்து. இப்படிதான் காலேஜுக்கே பிட்டு சப்ளை பண்ணி பொது சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பக்கத்துல தூங்குறவனுக்கு என்ன கதின்னு நீங்களே பாருங்க. எப்ப பார்த்தாலும் பிட்டு நினைப்புல தான் இருப்பியாடா. பக்கத்துல நிம்மதியா தூங்க கூட முடியலடா. இனிமே சத்தியமா ஒரு ரூம் பக்கமே வர மாட்டேன்டா. இப்படிதான் இவன் பக்கத்துல தூங்குறவன் எவனும் நிம்மதியா தூங்கவே முடியாது. இவன் தான் ராம், சாப்பாட்டு ராம். சில பேரு வாழ்றதுக்காக சாப்பிடுவாங்க, ஆனா இவன் சாப்பிடறதுக்குனே வாழ்றான். தம்பி தம்பி, சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போறீங்க? இந்த 3வது தெருல ஒருத்தர் சிகரெட் குடிச்சது காசு கேட்டானே, அவனை போட்டியா? எவ்வளவு நான்டா போட்டுட்டு இருப்ப? நச்சு நச்சுன்னு அண்டர்மெண்டில் எடுத்து தூக்கி எறிவியா? சீக்கிரம் முடிச்சுட்டு கால் பண்ணு. என்னமா கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன ஒன்னும் இல்ல தம்பி, சாப்பிட்டீங்களா? பிரியாணி நல்லா இருந்ததா? இப்படிதான் நல்லா சாப்பிட்டுட்டு ஹோட்டல் காரனை ஏமாத்திட்டு வெளியே வந்துடும். சாப்பிட்றத தவிர என்னோட முக்கியமான வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல பொசிஷன்ல தூங்குறது, அப்புறம் இவன் தான் தமிழ், தத்துவ தமிழ். தாமரை கன்னங்கள், தேமலர் கிண்ணங்கள்
எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். வாழ்ந்தாலும் சரி இல்ல செத்தாலும் சரி அது உன் கூட மட்டும்தான் நீமா. தேங்க்யூ. வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது உன் கூட மட்டும்தான் திவ்யா. Till death do us. ஐயோ மறந்து போச்சே. till death do us same. மொத்தத்துல இவனை பத்தி சொல்லணும்னா இவன் ஒரு ப்ளே பாய். மச்சான் லவ் பத்தி என்ன நினைக்கிற? லவ்வா அது இந்த காதலும் ரோட்ல போற சிக்னல் ஒண்ணுடா. பாதி பேர் கிரீன் லைட் விழுந்த இடத்துல ரொம்ப ஸ்பீடா போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்த ஸ்டாப்லயே ரெட் லைட் விழ போகுதுன்னு. மச்சான் அங்க பாரு மச்சான், 3 லைட் நிக்குது. till death do us same. வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது உன் கூட மட்டும்தான் திவ்யா. வாழ்ந்தாலும் சரி இல்லை செத்தாலும் சரி அது உன் கூட மட்டும்தான் நீமா. ஹாப்பி ரக்ஷாபந்தன் சிஸ்டர்ஸ். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? எவ்வளவுதான் பொண்ணுங்க அவனை செருப்பால் அடிச்சாலும் இவன் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. ஜாலியா எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இவங்க 3 பேரும் ஒரே காலேஜில் படிச்சு முடிச்சு இப்ப வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறவங்க. இவங்க எப்பயுமே ஒன்னாதான் சாப்பிடுவாங்க. ஏய் இங்க வா. ஃப்ரெண்ட்ஸ்னா இவங்க மாதிரி இருக்கணும். நீ தான் ஆகுறியா? ஒன்னாதான் தூங்குவாங்க. அதை விட முக்கியம் ஒன்னாதான் திருடுவாங்க. இப்போதைக்கு இவங்க பார்த்துட்டு இருக்கிற தொழில் என்னன்னா, மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கே. நம்ம மூஞ்சிக்கும் பாலிஷ் தேவைப்படுமோ? இந்த வண்டி காண்டிட்டு அப்படி காமிக்குது. மச்சான் டைம் என்னடா? அவனை கேளு. பாஸ் டைம் என்ன? மணி 3. 3 வா. 3 ஆகுது. ஆமா ஃபைல் வேற. ஹலோ சார், இதுதான் சன்னி லியோன் மேக்கப் கிரீம். தடவ தடவ இன்பம், தடவியுடன் பேரின்பம். ஓகே ஓகே. அமேசான் கடையில் தயாரிக்கப்பட்ட அரிய வகை மூலிகள் மற்றும் கொல்லிமலை சித்தர்கள் 25 ஆண்டுகள் கடந்து புரிந்து பெற்ற மருந்து இரண்டும் கலந்து செய்யப்பட்ட ஒரு அரிய வகை கிரீம் சார். இதை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ஆயா மாதிரி கம்முன்னு இருக்கணும், சும்மா அரவிந்த் மாதிரி கும்முன்னு ஆயிரும் சார். இதை யூஸ் பண்ணீங்கன்னா அனுஷ்கா, நயன்தாரா, திரிசா எல்லாம் உங்களை சுத்தி வட்டம் அடிப்பாங்க சார். What a combination, nice combination. சார் கனவுலகத்தில் இருந்தது போதும் சார். வாங்குறீங்களா இல்லையா சார்? சார் சார் வாங்க சார் வாங்க. சார் பர்ஸ். ஐயோ அனுஷ்காவா திரிஷாவா யார் எடுத்தான்னு தெரியல. ஐயோ சார் பர்ஸை காணும் சார். என்னது பர்ஸை காணாமா? பார்த்து இருக்க வேண்டியதானே சார். இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர். திருடங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன மாதிரி நல்ல பசங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இனிமேட்டு ஒழுங்கா இருக்கிற வழி பாருங்க. நான் வேற கஸ்டமரை பார்க்க போறேன். இவனுங்களுக்கு காலேஜில் படிச்ச படிப்பு வாழ்க்கை திறனாலும் இவனுங்க காலேஜில் கத்துக்கிட்ட திருட்டு இப்ப வாழ்க்கை கொடுக்குது. பாட்டே ரயில்வே ஸ்டேஷனா போறீங்க? தூக்க முடியுதா? நான் தூக்கிறேன் பாட்டி. குடுங்க குடுங்க. நான் தூக்கிறேன். மச்சி பெட்டி நீ பாத்துக்க, பாட்டி நான் பாத்துக்கிறேன். மச்சி எத்தனை நாள் தேருன்னு பாரு. 4 நாள் தேரும் மச்சி. போடே போடே. குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, பெட்டியை வச்சே கும்மியடி, பெட்டி நாடா இது. டேய் அங்க பாறா. அங்க பாறா. மச்சான் பிச்சைக்காரன்டியே வாடா. யார்கிட்ட காசு இல்லையா அவன் தான் பிச்சைக்காரன். இப்ப நாம தான் பிச்சைக்காரன். எடுக்கிறதுல தப்பே இல்ல. டேய் டயலாக் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வாடா. அடப்படா. வயசு பசங்க வயசானவங்க பிச்சைக்காரங்கன்னு பாரபட்சம் பார்க்காம திருடுவானுங்க. மச்சான் படத்துக்கு போலாமா? என்ன படம்டா? நேத்து ராத்திரி. எம்மா
போலாம் தான் மச்சான் ஆசையா இருக்கு. ஆனா கையில காசு இல்லையே. சரி உன்கிட்ட எவ்வளவு இருக்கு எடு. எடு. என்கிட்ட பாக்கெட்டே இல்ல. மச்சான் இல்லையா பாக்கெட்டு? 4 ரூபா இருக்குடா. குடு குடு. 6 ரூபாய் இருக்கு. பணக்காரன்டா. மச்சான் இதுல இருந்து ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லலாம்டா. ம். என்னன்னா இதுதான் நாம, ஆ. இதுதான் இந்த சமுதாயம். ஆ. இந்த சமுதாயத்துல நீ வாழணும்னா ஆ. ஒன்னு கஷ்டப்பட்டு நீ உள்ளார போக முயற்சி பண்ணணும். பாரா. அப்படி இல்லைன்னா மத்தவனை கீழே தள்ளி விட்டுட்டு நீ வாழணும். இதுதான் வாழ்க்கை. தத்துவ புயல் சாலமன் பாப்பையாவே மிஞ்சிட்டடா. போடா குழப்பத்துக்கு பிறந்தவனே. என்னையே கலாய்க்கிறியா? செஞ்சிருவேன் செஞ்சிருவேன் செஞ்சிருவேன். என்ன மச்சான் ஒரு பையனவே செஞ்சிருவேங்கிற? நான் எல்லாரையும் செய்வேன்டா. அட மானம் கட்டவனே. யாரா நீ? நான் தாங்க பேய். புரியல. பேய் பேய். டேய் யார் கூடடா பேசிட்டு இருக்க? பேய் குருடா. பேயா? பாரா. யாருமே இல்ல. ஏன் கணக்கு மட்டும் நீ எப்படா தெரியற? இந்த மாஸ் படத்துல சூர்யாவுக்கு தெரியும் இல்லங்க, அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு தெரியறேன். என் கடைசி ஆசையும் நீங்க தாங்க நிறைவேற்றணும். உன் கடைசி ஆசை என்னடா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ ஒரு சாமி படம் கொடுங்க. இங்கதான் இருக்கல பாரு. இது இல்லனா சாமி படம். சாமி சாமி. இதேதான். எவ்வளோண்ணா? நான் முழுசா பாக்குறதுக்கு முன்னாடியே என் உசுறு போயிடுச்சுங்க. என் ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க தாங்க காட்டணும். நன்றி தலைவா. ஐயா ஏதாச்சும் காசு இருந்தா போடுங்க ஐயா. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு ஐயா. ஐயா ஐயா எங்ககிட்டே காசு இல்ல, நாங்களே பிச்சைக்காரன் தான். நான் எங்க உனக்கு போறது? போ தம்பி. ஐயா போயா போயா, அதான் காசு இல்லைன்னு சொல்லிட்டல, போயா. நல்லா இருங்க ஐயா. ஐயா ஏதாச்சும் காசு இருந்தா போடுங்க ஐயா. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு ஐயா. ஏடா சீக்கிரம் போ சீக்கிரம் போ. டேய் 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 என்னாச்சு? இல்லங்க இந்த பிச்சை எடுத்துட்டு போனாங்க, அந்த ட்ரெயின் அடிபட்டுருச்சுங்க. அதாங்க சீக்கிரம் வாங்க. எங்கடா? வாடா வா. என்னடா வாழ்க்கை இது? ஒரு பக்கம் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு உயரமா சோறு திங்கிறவங்க, இன்னொரு பக்கம் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம நம்மள மாதிரி திருடுறவங்க, பிச்சைக்காரங்க. வாழ்க்கையே வெறுத்திருச்சுடான். அந்த பையனோட சாவு உள்ளார குத்திக்கிட்டே இருக்குடா. இந்த தொழிலை விட்டுருவோம், வேற ஏதாவது தொழில் பார்ப்போம். நமக்கு வேற என்னடா தெரியும்? ஏதாவது அமையண்டா பார்ப்போம். மற்றவனை ஏமாத்தி புடிங்கி தீங்கிற தொழிலாம் நமக்கு செட் ஆகாதுடா. இவ்வளோ நாள் பாவம் பண்ணிட்டோம், இனிமேலாவது திருந்தி வாழ்வோம். மச்சான் ஃபியூவல் போட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வந்துடுறேன்.
நிலத்துக்காரன் என்ன சொல்றான்? முடியலன்னா அவனை போட்டு தள்ளுங்கடா. இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். அதெல்லாம் பார்த்தா இந்த தொழில் பண்ண முடியும். மச்சான் நம்ம கடத்திக்கிறது பெரிய ஆளு, அவனால நம்ம உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். ஸோ நீங்க சேஃபா இருந்துக்குங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். டேய், யாரா நீ? என்ன ஏன்டா இங்க கட்டி போட்டிருக்கா? நான் யாருங்கிறது இருக்கட்டும், இது வரைக்கும் எத்தனை பேரா போட்டிருக்கேன் நிலத்துக்காக? என்னை பத்தி விசாரிக்காம என் மேல கைய வச்சுட்டா நான் மட்டும் இங்க இருந்து தப்பிச்சேன், உன்னை போடாம விட மாட்டேன்டா. டேய், என்ன மிரட்டரியா? கேட்ட கேள்வி கொடுங்க, பதில் சொல்றான். இல்ல அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது வரைக்கும் 25 பேரை போட்டிருக்கேன். பணத்துக்காக என்ன வேணா செய்வேன்டா. எங்க பார்த்தாலும் பணம் பணம் பணம். ஆயா கஷ்டப்பட்டு வடை சுட்டிச்சான், அத காக்கா ஏமாத்தி தூக்கிட்டு போனிச்சான். அந்த காக்காவை ஏமாத்தி நரி தூக்கிட்டு போனிச்சான். அதே மாதிரி தானே இருக்கு உங்க வாழ்க்கையும். கஷ்டப்பட்டு உழைக்கிற ஏழை மக்கள்கிட்ட உன்ன மாதிரி நரிகளும் உனக்கு கீழே இருக்கிற காக்காக்களும் புடுங்கி 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 சம்பாரிச்சு 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 மேல மேல கோட்டை கட்டிட்டே இருக்கீங்க. உங்களை முதல்ல அடிச்சாதான் இந்த நாடு திருந்தும். அறிவு திறமை இருக்கிறவன் கொள்ளடிக்கிறான், அறிவு இல்லாதவன் தோக்குறான். இதாண்டா உலக நீதி. நான் பண்றது தப்பே கிடையாது, என்ன குறை சொல்லாத. நீ கொள்ளையடிக்கிறத நியாயப்படுத்துற. மேட்ல இருந்தாண்டா பள்ளத்துக்கு வரணும். ஆனா நீங்க பள்ளத்திலிருந்து தோண்டி 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 உங்க பக்கம் மேடாக்குறீங்க. இதெல்லாம் மாறணும். உன்ன மாதிரி இருக்கிற பணக்காரங்க எல்லாம் நிலம் தண்ணின்னு அப்படி இருக்கிற எல்லா இயற்கை வளத்தையும் சுரண்டி சுரண்டி நாட்டை சுடுகாடா மாத்திட்டு இருக்கீங்கடா. எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். பொது உடைமை, பிரதான பொது உடைமை. உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாமே அனுபவிக்கிறதுனாலதான் என்ன மாதிரி திருடன்களும் ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காது பிச்சைக்காரங்களும் நாட்டுல அலைஞ்சிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஆளுங்களை போடுண்டா முதல்ல. உன் ஆளு அவனுக்கு கால் பண்ணி கொடுறான். உங்க பாஸ் உசுரோட வேணும்னா நாளைக்கு காலைல 10 மணிக்கு 30 லட்சம் பணத்தோட திரிசூலம் மலை கீழே வாங்க. பணம் வந்தவனே என்ன உசுரோட விட்டுருவல்ல? பணம் முதல்ல வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். டேய், இந்த இடம் தான் நினைக்கிறேன்டா. ஹலோ, வந்துட்டியா? வந்தாச்சு. பணம் எடுத்துட்டு வந்துட்டியா? நீ கேட்ட மாதிரி எல்லா படத்தையும் எடுத்து வந்தாச்சு. ஓகே. உன் வெப்சைட்ல 3வது மரம் தெரியுதா? ஆமா, இருக்கு. அந்த மரத்திட்ட பணத்தை எடுத்துட்டு வா. ஓகே. 1 2 3 இதாண்டா. ஹலோ, வச்சிட்டியா? நீ கேட்ட படத்தை நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ எங்க பாஸ் உயிரோட விட்டுருவியா? உங்க பாஸை உயிரோட விட்டுருவேன். ஆனா என்ன வேவு பார்க்க நினைச்சாலோ இல்ல உசுரோட பிடிக்க நினைச்சாலோ உங்க பாஸ் உயிரோட இருக்க மாட்டான். அதை ஞாபகம் வச்சுக்கங்க. உடனே இங்கிருந்து கிளம்புங்க. சரி, நான் இப்பவே கிளம்புறேன். ஓகே. விட்றா விட்றா. பணம் வாங்கிட்டு கொலை பண்ணா உனக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது. இருக்கிறவன் இல்லாதவங்களுக்கு கொடுங்கடா. இல்லைனா இல்லாதவன்
இருக்கிறவன் இருந்து எடுப்பான். இனிமேலாவது திருந்தி வாழ்ற வழியை பாரு. இந்தாங்கண்ணா, பேப்பர்ல 3 லட்சம் உங்க பையன் இதே ஆபரேஷனுக்காக கேட்டிருந்தீங்களா? இந்தாங்கண்ணா. ஐயா 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 சாப்பிடுங்க ஐயா. பரவாயில்ல. அண்ணே அண்ணே, இந்த காலேஜில் படிக்கிறாங்க பசங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களே, அவங்களோட படிப்பு செலவு எல்லாத்தையும் நாங்களே ஏற்றுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எதுக்குடா இங்க உட்காந்துருக்கோம் மச்சான்? ஆர்கன் டொனேஷன். அப்படின்னா அப்படின்னா உடல் உறுப்பு தானடா. வாழும்போது தான் பாவம் பண்ணிட்டோம், சாவும் போது 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம். தம்பி, ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க சைன் போட்டா போதும். அண்ணே ஃபேர் அண்ட் லவ்லி கொடுங்கண்ணே. உங்களுக்கா சார்? எனக்கு இல்லைண்ணே, என் ஆளுக்கு. சொல்றா, ஊர்ல இருக்கண்டா, ஒரு 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. ஏன், என்ன மேட்ரு? என்னது, இன்னொருத்தனை கடத்தி வச்சிருக்கீங்களா? எங்கடா, எப்படா பண்ணீங்க? 2 நாள் கழிச்சு வரேன். எந்த இடத்துக்கு வரணும்? ஓகே. ஹலோ மச்சான், எங்கடா இருக்கீங்க? நான் வந்துட்டேன்டா. ஹலோ 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 டேய், ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதுடா. எங்கடா இருக்கீங்க? சரியாக கேட்க மாட்டேங்குதுடா. ஹலோ ஹலோ இங்கே தாண்டா இருக்கேன். ஆளுக்கு 50 லட்சம் தரேன். உங்க ஃப்ரெண்டு எனக்கு உயிரோட வேணும். ஃப்ரெண்டு மயிரெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உயிரோட போகணும். நான் மச்சான் பண்றது. ஆல்ரெடி கிடைச்ச 30 லட்சத்தையே தானம் தர்மம்னு அந்த நாய் செலவு பண்ணிருச்சு. எவ்வளோ நாள் தாண்டா சில்லற வேலையை பார்க்குறது? ஆளுக்கு 50 லட்சம் கிடைக்குது, எடுத்துட்டு போய் நல்லா செட்டில் ஆயிடும். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, நம்மளுக்காக உயர் தியாகம் பண்ணான்னு நினச்சிக்கிட்டோம். ஓகே, கண்டிப்பா பண்ணுவான். பணம் தாண்டா அந்த உலகத்துக்கு எல்லாமே. பணம் உன் நண்பனையும் துரோகியா சாவுடா. டேய், உனக்கு கடைசி ஆசை ஏதாச்சும் இருக்கா? மாறும், எல்லாம் ஒரு நாள் மாறும். இந்த நாயை தூக்கி எறிங்கடா. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்போ செட்டில் பண்ண போறீங்க? பணமா?
டேய் டேய் என்னடா பண்றீங்க? டேய் விடுங்கடா, டேய் விடுங்கடா. நம்ம நாட்டுல 40% மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்காம மேல மேல பணம் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலையும் நம்ம நாட்டுல உண்டாயிருச்சு. பணங்களை பார்க்காதீர்கள், மனித மனங்களை பாருங்கள். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களோட மகிழ்ச்சியில நாம மகிழ்ச்சி அடையிறது தான் இந்த உலகத்தை நாம பிறந்ததுக்கான முழு அர்த்தமும் இருக்கு. பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தொற்றுள் எல்லாம் தலை. புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகை வேரோடும் சாய்ப்போம். ஜெய்ஹிந்த்.